ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு, சரி, அதான் நம்மளுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, அதே மாதிரி இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஏடிஎம் ஸ்டேக் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 25,500. சரிங்களா? 25,500 அப்படின்றத நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் 113, புட் ஆப்ஷனில் நம்மளுக்கு 112 இருக்கிறாங்க. சரியா? நம்மளுக்கு எதில் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் ஸ்டேக். ஓகே, நம்மளுக்கு அப்போ 25,500 தானே செய்கிறாங்க ஏடிஎம் ஸ்டேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக 25,500 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,612 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,670 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,388 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,326 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு எப்பவுமே சொல்றதா என்ன அப்படின்னா, மார்க்கெட் நம்மளுக்கு R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க மாறும். அதாவது நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த மாதிரி. சரிங்களா? ஃப்ரைடே நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னா S2க்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த லெவல்ஸ் வந்து மாற்றி எடுத்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸாக வந்து இருந்தது. இந்த லெவல்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா S1 இதுவாகவும் உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் இதுவாகவும் இருந்தது. நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா, என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா சிந்தட்டிக் ஃபீச்சர், சரிங்களா, சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா, மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்பும், சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்பும் என்ன செய்யும் இருக்கும். சரியா? அதான் நம்மளுக்கு நேர் பை சிந்தட்டிக் ஃபீச்சர் பக்கத்தில் இருந்தா, அது ஒருவேளை நம்மளுக்கு R1 பக்கத்தில் நம்மளுக்கு இருந்துட்டாங்க மார்க்கெட், அதாவது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே தானே இருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி இருக்காது. R1 பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யும் இருக்கும். சரியா? ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டை தெளிவாக வந்து என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்தலாம். ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வால்யூம் வச்சு நம்ம ரேஞ்சை வந்து பார்க்கலாம். ஸோ வால்யூம்ல நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்ல அதிகமான வால்யூம் வந்து நடந்திருக்கு, எந்த ஸ்ட்ரைக்ல அதிகமான கான்டாக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது 25,500 நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடலா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ராடலா வந்து 25,500 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்கு, அதுக்கு அடுத்தது என்ன வால்யூம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,400 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இருக்குது. சரிங்களா? 25,400 அப்படின்ற ஸ்ட்ரைக்கும், கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,600 அப்படின்ற ஸ்ட்ரைக்கும் வந்து இருக்குது. சரிங்களா? 25,600 அப்படின்ற ஸ்ட்ரைக்கும் வந்து செய்யுதுங்க கால் ஆப்ஷன்ல வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, 25,600 டு 25,400 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? அதான் நம்மளுக்கு பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, 25,400 டு 25,600 என்ன செய்யலாம், மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா? ஸோ இதே சேம் தான் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 25,600 டு 25,400 அப்படின்ற ரேஞ்ச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாங்க, இந்த இதையே கூட பேஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான். சரி, இன்னைக்கு நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 112 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 169 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 212 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 254 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. S1 வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 71, S2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 53, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி,
நம்மளுக்கு இந்த லெவல் தான் வந்து என்ன செய்ய போகுதுங்க இருக்க போகுது. சரிங்களா? இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. இந்த லெவல் தான் வந்து இருக்கும். அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகி நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்டோ இல்லைனா 300 பாயிண்டோ 200 பாயிண்டோ நம்மளுக்கு கேப் அப் ஆனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யுங்க ஏடிஎம் ஸ்டேக் அப்படின்றத வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ அதுல வந்து என்ன செய்யலாங்க இந்த லெவல்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்டேக்ல வேணாலும் நம்மளுக்கு இந்த இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து ஐடிஎம் ஸ்டேக்குக்கும் ஒர்க் ஆகும், ஓடிஎம் ஸ்டேக்குக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த R3ல இருந்து S3க்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேக்குமே என்ன செய்யுங்க இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.